ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இக்கரைக்கு அக்கறை பச்சைனா வேற ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து கம்பாரிசன், ரெண்டு பேர் கம்பாரிசன் தான். ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் வேண்டாம், நான் வந்து பெரிய இதில் வேலை பார்த்துட்டே இருந்துக்கலாம்னு மனசுக்குள்ளே நினைக்காரு. மற்றொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் நான் பிஸ்னஸ்க்குள்ளே போகக்கூடாது, பிஸ்னஸில் உள்ளவங்கலாம் பெரிய ஆடம்பரமாக நல்லா இருக்காங்களே அப்படின்னு அவர் நினைக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சேலரி டு பிஸ்னஸ் என்னெல்லாம் இருக்குங்க பிரச்சனை. 1 lakh நீங்க மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 30ஆம் தேதி உங்களுக்கு வந்து கதவை தட்டி அந்த சம்பளம் வந்துடும், உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். பட் நீங்க வந்து ஒரு ஷாப்போ ஏதோ ஆரம்பிச்சு போனீங்கன்னா நீங்க வந்து சேலரி கொடுத்தாகணும். வியாபாரம் நடக்கல நீங்க கொடுத்தாகணும். பேங்க்ல இருந்து வட்டி வாங்கி தான் வியாபாரம் பார்க்க முடியும். அதுக்குள்ள வட்டியை நீங்க கட்டியாகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆபீஸ் வந்து ரெண்டல் இல்லாம நீங்க அழகா உட்கார்ந்துட்டு வந்திருப்பீங்க சேலரி டயத்துல. பட் நீங்க அந்த ரெண்டலை நீங்க பே பண்ணி தான் ஆகணும். நீங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 2.5 லட்ச ரூபா நீங்க சம்பாத்தியம் பண்ணாதான் அந்த 1 lakh உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சேலரி டு பிசினஸ் சைடு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பிசினஸ் டு சேலரி என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பார்ப்போம். நன்றி. நான் ஜெயசேகரன், மற்றொரு சந்திப்போம். நன்றி.